இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. ஃபைனலி பாரத் அவரோட வீடியோ கேட்டுட்டே இருந்தீங்க. அதை பார்க்க போறோம். பார்க்கலாமா? இவரும் இருக்காரா? ஹலோ, அதுக்குள்ள என்ன அவசரம்? இப்போ இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். இன்டர்வியூ முடிச்சு நானே கூப்பிடுறேன். பாகிஸ்தான்ல இருக்க போன வை. சாமி பட்டா வருது இன்டர்வியூனாலயா? காலைல 6 மணிக்கெலாம் வந்துட்டோமா. ராஜ் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்துட்டாமா. அதுக்கப்புறம் குளிச்சு கிளம்பி ஆஃபீஸ்க்கு வரக்கு கரெக்டாக இருந்துச்சுமா. ஆஃபீஸா பாகிஸ்தானில் இருக்குமா? சரி, இன்டர்வியூ முடிச்சு கால் பண்ணுறேன். ஓகே ஓகே சார். நீங்கள் எந்த ஊர் சார்? நான் கரூர். ஓ, ஓகே ஓகே. நீங்கள்? ஜப்பான்லேருந்து வந்திருக்கேன். நான் சொன்னா நம்புறாருன்னு பார்க்குறாரு. சார், கேட்கணுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. கேளுங்க சார். ஜப்பான் எங்கே இருக்குன்னா தெரியுமா? அட்லீஸ்ட் அது எவ்வளோ தூரம்னா தெரியுமா? சின்ன வயசுல நானும் உங்களை மாதிரி தான் சார். எல்லா ஊருமே தூரம் தூரம் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு தடவை எங்க அப்பா எனக்கு வேர்ல்டு பொலிட்டிக்கல் மேப் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அப்புறம் தான் தெரிஞ்ச எல்லாமே பக்கத்துல தான் இருக்கு சார். சொன்னா நம்ப மாட்டீங்க, நேத்து நைட்டு 9:20 தான் கரூர்ல பஸ் ஏறினேன். காலையில 6 மணிக்கெல்லாம் பாகிஸ்தான் இறங்கிட்டேன். உலக சிறுசுன்னு சும்மா சொன்னாங்க. யார் சார்? ஒய்ஃபா? ஆமாம் சார். இந்த டைம் வேலை கிடைக்கலன்னா வீட்லயே விட மாட்டா. விடுங்க சார், இவ்வளவு தூரம் ஒண்ணு மணமா பழகிட்டோம். 2 பேத்துல யாராவது ஒருத்தவங்க சல்ட்டான கூட ஒய்ஃபை சமாளிச்சிருவான். மிஸ்டர் பாலகிருஷ்ணன் சார், விஷ் யூ ஆல் சக்சஸ். ஆல் தி பெஸ்ட். பாகிஸ்தான்ல சொன்னேன். நல்ல வருஷம். உண்மையிலே காமெடி டேய் மச்சான், இன்டர்வியூ ப்ரிப்பேர் ஆயிட்டியா? டேய், ஹெச்ஆர் கையில கால்ல வந்து இன்டர்வியூ வாங்கியிருக்கேன்டா. சொதப்படி மாட்டியே. இல்ல அவன் கேக்குறதுல போல்டா பதில் சொல்லு. மிஸ்டர் பாரத் கூப்பிடுறா. சரி, ஓகே, நான் போய்ட்றேன். ஆல் தி பெஸ்டா. ஹலோ டேய் மச்சான், இன்டர்வியூ வந்ததுக்கு அப்புறம் கூப்பிடுறேன்டா. டேய் சத்தியமாடா? மிஸ்டர் பாரத். பாரு, என் பேர் கூப்பிடுறாங்க பாருடா. மிஸ்டர் பாரத். இப்போ கேக்குதா மேடம்? இஃப் யூ டோன்ட் மீன் இன்னொரு கூப்பிடுறீங்களா? Will you please come inside? Take your seat. Who is this? Sir, நம்ம ராஜ் ஃப்ரெண்ட் சார். உங்களுக்கு ஒருதான் டைரக்டர். அது ஒரு அழகிய காலம். Will you please shut up? சார், நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்குற ராஜோட ரெஃபரன்ஸ் சார். ஓகே, ரெஸ்யூம் கொடுங்க. What's your name? சார் பாரத். Say with initial man. பி பாரத். Native? கே கரூர். பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க. சாஃப்ட்வேர் லைன்லயே போயிருந்திருக்கலாம். இப்போ மார்க்கெட்டிங் ஜாபுக்கு வந்திருக்கீங்க. எனி ஸ்பெஷல் ரீசன் ஃபார் தட்? ஸ்பெஷல் ரீசன் என்ன சார் சொல்கிறது? நான் படித்தது பார்த்தீங்கன்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஆனால் இப்போ நான் வந்திருக்குது என்னமோ மார்க்கெட்டிங் ஜாப் இன்டர்வியூக்கு. அதான் ஏன்னு கேட்குறேன். ஒய்? எனி ரீசன் ஃபார் தட்? சார், நீங்கள் ரெஸ்யூம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். என்னது? நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். அதை வச்சு பார்க்கும்போது ஏதாவது சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்கு போயிருந்துருக்கலாம். ஆனால் நான் இப்போ மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்கு வந்திருக்கேன். சார், may I? Go ahead. Mr. Bharat. What are the basic strategies you will use to sell a product? Can you tell some social media platform to market a product? இவ்வளவு ஈஸியா கேக்குறாங்க. Okay. ஏன் அப்படியே Final உட்கார்ந்திருக்க? and simple question. Who will be the targeting customer for this handbag? That's all, sir. Okay, Bharat. You may go. தேங்க்யூ சார், தேங்க்யூ. என்ன அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு? டேய் வாடா, நல்லபடியா முடிஞ்சுதா? அதெல்லாம் முடிஞ்சுச்சு. அது யார் அந்த பொண்ணு ஹெச்ஆர் பக்கத்தில்? தர்ஷினி. ஏன் கேட்குற? அவ எப்படி? அவ தானே ஆஃபீஸ் டேலண்டான பொண்ணு. வெங்காயத்தில் டேலண்ட். இப்படியே நம்பிட்டுங்கடா. ஆஃபீஸ் இழுத்து மூடிட்டு தான் போகணும்.
ஏன்டா அப்படி சொல்ற? பின்ன என்னடா உங்க ஹெச்ஆர் கிட்ட கேட்கல அப்படியே நான் டான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். அவ அப்படியே என்ன பேன் பார்த்துட்டு இருந்தா. நான் ஒரு ஜீனியஸ் நினைச்சிட்டு இடையில போட்டு 2 3 டவுட் வேற கேட்டா. டவுட்டா? சொன்னா நம்ப மாட்டேன். அவ கேட்ட டவுட் கொண்டு போய் ஒரு மளிகை கடைக்காரனை கேட்டேன்னு வச்சுக்கோவேன், அவனுக்கு கூட பதில் தெரியும். இவ்வளவு பெரிய மார்க்கெட்டிங் கம்பெனில அது ஹெச்ஆருக்கு ஈக்குவலா உட்காந்துக்கிட்டு கேவலம் இந்த கொஸ்டின் கூட பதில் தெரியும் நினைக்கும் போது ரொம்ப வெறுப்பாயிருச்சுடா. சரி நீ ஆன்சர் பண்ணியா இல்லையா? எதுக்குங்கிறேன். அவ கேட்ட ஒவ்வொரு டவுட்டுக்கும் எருவு மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி அப்படியே கம்முன்னு உட்காந்துருந்தேன். உங்க ஹெச்ஆர் ஐயோ தர்ஷன் ஏதோ பெரிய டேலண்ட் நினைச்சோமே, இந்த சிம்பிள் கொஸ்டின் கூட ஆன்சர் தெரியல. ஐயோ என் கணக்கு கரெக்டா வச்சுக்கோவேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளை எப்படி வேலையை விட்டு தூக்குறதுன்னு கடவுளே. இப்ப ஃபீல் பண்ண என்ன பிரயோஜனம்? இதுதான் பெரியவங்க அப்பவே சொன்னாங்க, அளவுக்கு மீறினால் அஞ்சும் பஞ்சு. டேய் அவன் கேட்டதெல்லாம் டவுட் இல்லடா. அஞ்சும் பஞ்சா? क्वेश्चंस கேட்டதான் கொஸ்டின்ஸ், அவ கேட்டது டவுட். ஆமா இவர் பெரிய புடிங்கி இவர்ட்ட வந்து டவுட் கேக்குறாங்க. சரி நீங்க ஏறி வர. சரி கெஞ்சிட்டு இருக்காதீங்க, போங்க வர சொல்லுங்க. தேங்க் யூ மேடம். டே பரத் சொல்றத நல்லா கேட்டுக்கடா. திருப்பி அந்த ஹெச்ஆர் கையில கால்ல விழுந்து உனக்கு இன்னொரு சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். போச்சு இவரு வேலைக்கு வைப்பாரு. பார் அவங்க உங்ககிட்ட क्वेश्चन தான் கேட்பாங்க, நீ அதுக்கு ஆன்சர் மட்டும் தான் சொல்லணும். சரியா? நான் பாத்துக்கிறேன் விடு. காட்டலையே அவரையும் கூப்பிட்டாங்களோ? டே வாடா, இன்டர்வியூ நல்லா பண்ணியா? சொல்லுடா நல்லா பண்ணியா இல்லையா? இப்படி முடிச்சிட்டு இருக்க. ச்சே வேஸ்ட் ஆஃப் டைம். தர்ஷினி கெட் லாஸ்ட். டேய் கெட் லாஸ்ட்னு கோமா போறா. வா பால் குடிச்சிட்டே பேசுவோம். பால் குடிச்சிட்டு பால் குடிக்க வந்துட்டாரு. டேய் இப்பயே சொல்றா ஹெச்ஆர் ரூம்ல என்ன நடக்குது? கஷ்டமோ நஷ்டமோ மாடு மேய்க்கிற வேலையோ மார்க்கெட்டிங் வேலையோ எது வந்தாலும் நான் இந்தியாவிலே போய் பார்த்துக்கிறேன்டா. இந்தியாவா? நீ சொன்ன மாதிரி நான் ஹெச்ஆர். வாழ்க்கை வந்திருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். பாகிஸ்தான் அங்க அவர் நம்ம இந்தியாவிலே வேலை பார்த்துட்டு மனசு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் என் திறமையில என் மனசுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு எந்த ஒரு பதில் சொல்லாம அப்படியே வந்துட்டேன். ஏய் நீ இப்ப எங்க இருக்க? பாகிஸ்தான்ல. அவர் போன்ல பேச வச்சு சொல்றாரா? மச்சரா அங்க பாறா தமிழ் ஆக்டர், அங்க பாறா தமிழ் ஆளுங்க. ராஜு இதெல்லாம் தெரியுது ராஜு, என்னதான் இருந்தாலும் நம்ம நடுவர் வருமாடா. ஹலோ ராஜ் எங்கடா இருக்க? தோ நம்ம டீ ஷாப் கடைக்கிட்டடா. டேய் ஹெச்ஆர் மேல விட்டு தூக்கிட்டாரா? டேய் நான் ஹெச்ஆர் மீட் பண்ணலையடா. ரெஃபரன்ஸ் சொல்லி யாரட கூட்டி வந்துட்ட? தயவு செஞ்சு ஆபீஸ் பக்கம் வாடா. பாஸ் உங்க ஃப்ரெண்டா? ஆமா பாஸ். ஹாப்பி ஜர்னி. பாஸ் இந்தியாக்கா போறீங்க? ஓ அவ்வளவுதானா? சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த அளவுக்கு குறியா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. கூட்டிட்டு அந்த ஃப்ரெண்டும் காலி அதே மாதிரி இருக்காங்க ரெண்டு பேரும். கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆமா ஆமா அப்படியே இருக்காங்க ரெண்டு பேரும். இந்த இது ஒரு ப்ரோமோட்டாங்க பாரத்னு அவர் பேர்லயே ஒரு படம் எடுக்க போறாங்க. லோகேஷ் தான் இது ப்ரொடியூஸ் பண்றாங்க. அது அப்போ தெரியல உண்மையிலே. நீங்க நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க ஃபைனலி பரத் வீடியோ பண்ணுங்க பரத் வீடியோ. நாங்க என்ன நினைச்சுக்கிட்டோம்னா பரத்ன்னு தான் நினைச்சுக்கிட்டோம். அந்த பேரே நாங்க தப்பா தான் பிடிச்சோம், பரத் அப்படின்னு நினைச்சோம். அப்புறம் இந்த ஒருத்தர் கடைசியா போனார்ல அவர் அந்த கருப்பா இருந்தார்ல, அவரு தான் நாங்க பரத்ன்னு நினைச்சுக்கிட்டோம். இவர் பரத்னே எங்களுக்கு தெரியும், பாரத்ன்னு தெரியவும் தெரியாது. பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த வீடியோல போட்டு அதுக்கப்புறம் தான் தெரியும் இவர் தான் பாரத்ன்னு. அது வரைக்கும் தெரியாது. நீங்க கமெண்ட்ல கூட ஃபைனலி பரத்ன்னு தான் நாங்க படிப்போம். பாரத்ன்றது அந்த வீடியோல தான் ஒரு பேரே பாரத்ன்னு தெரியும். தெரியல. ஆமா ஆமா நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்